இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 6ஆம் தேதி நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் அனுசரித்த அந்த 9 துக்க நாட்களும் நிறைவு பெறுகின்றன. இன்னும் 2 நாட்களில் 7ஆம் தேதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் புதிய திருத்தந்தையை தூய ஆவியானவருடைய துணையோடு தேர்ந்தெடுக்க ஜெபத்தின் வழியாக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, மே மாதம் 6ஆம் தேதி கத்தோலிக்க திரு அவையில மிக இளைய வயதிலேயே புனிதராக உயர்த்தப்பட்ட புனித டொமினிக் சாவியோ என்று சொல்லப்படுகிற பாடகர் குழுவினருடைய பாதுகாவலர், பீட சிறுவர்களுடைய பாதுகாவலர், பங்குகளில் இருக்கிற சிறுமியருக்கான பாதுகாவலராகத்தான் இந்த புனித டொமினிக் சாவியோ இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, புனித டொமினிக் சாவியோ எங்கள் சலேசிய சபையில பூத்து குலுங்கிய ஒரு அழகான இளவயது புனிதர் என்று கூட சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இளைய வயதிலேயே எப்படி ஒருவர் தன்னுடைய திருமுழுக்கின் அந்த புனித தன்மையையும் தூய்மை தன்மையையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், தூய்மையாக வாழ்ந்தால் என்பதற்கு சான்றுதான் இந்த புனித டொமினிக் சாவியோ. இவர் பிறந்தது 1842 தொன்போஸ்கோ வாழ்ந்த அந்த ஒரு பகுதியில, இறந்தது 1857 ஆண்டு. வெறும் 14 ஆண்டு தான் இந்த மண்ணுலகில வாழ்ந்தார். எப்படி ஒரு தூய்மையான பெற்றோர்கள், ஒரு தூய்மையான பங்கு சூழல் ஒரு இளைய வயது குழந்தையை புனித நிலைக்கு உயர்த்த முடியும் என்பதற்கு சான்றுதான் இந்த புனித டொமினிக் சாவியோ. மிக இளைய வயதிலேயே தொன்போஸ்கோ இடத்துல சென்று தொன்போஸ்கோருடைய புனித தன்மையை பார்த்து அவரை போல நானும் புனிதராக வேண்டும் என்ற ஆவலோடு 9 வயது சிறுவன் தொன்போஸ்கோ இடத்துல சொல்லுகிறான், தொன்போஸ்கோவே, நான் ஆண்டவர் திருமுன்னிலையில சாதாரண துணி, இதனுடைய தையல்காரர் நீங்கள், ஆண்டவருக்கு உகந்த உன்னதமான ஒரு ஆடையை என்னை பயன்படுத்தி நீங்கள் தைத்து கொடுங்கள், அப்படி என்று உங்களிடம் கீழ்ப்படிதலில் என்னை ஒப்படைக்கிறேன், ஆண்டவருக்கு உகந்த புனித பிள்ளையாக என்னை மாற்றுங்கள் என்று 9 வயதுல சொல்லுகிற அளவுக்கு புனிதத்தில் உயர்ந்திருந்தார் புனித டொமினிக் சாவியோ. தொன்போஸ்கோ சலீசி இல்லத்துல தொன்போஸ்கோவோடு அவர் வாழ்ந்தது 2-3 ஆண்டுகள் தான். இருந்தாலும் அந்த 2-3 ஆண்டுகளில் அவருடைய புனித தன்மையால் அவர் வாழ்ந்த அந்த இல்லத்தை புனிதர்களுடைய தொழிற்சாலையாக மாற்றினார் என்றும் புனித டொமினிக் சாவியை பற்றி சொல்லுவார்கள். தன்னோடு இருந்த நண்பர்களை தீய வார்த்தைகள் பேசாமல் தடுத்தது, அவர்களை பாவத்தில் விழுந்து விடாமல் தடுத்தது, அன்னை மரியாளுக்கென்று ஒரு சின்ன பக்த சபையை ஏற்படுத்தி அதுல நல்லொழுக்கம், திவ்ய நற்கருணை சந்தித்தல், பாவத்தை விட்டு விலக்குதல், நற்காரியங்களை செய்தல், மற்ற தீய சிறுவரை நல்வழிக்கு கொண்டு வருதல், அப்படி என்று ஒரு 10-11 வயதிலேயே புனிதத்தில் வாழ்ந்த ஒரு அழகான புனிதர் தான் புனித டொமினிக் சாவியோ. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சிறார்கள், சிறுமிகள் இவர்களை புனித டொமினிக் சாவியோவை அறிமுகப்படுத்தி புனித டொமினிக் சாவியோவுடைய வாழ்வின் விருதுவாக்கான பாவம் செய்வதை விட சாவேன் என்கிற அந்த வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி, பாவம் என்பது அவ்வளவு கொடுமையானது, கிறிஸ்துவில் வாழ்வது என்பது புண்ணியமானது என்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில புண்ணியத்தில் வாழ வேண்டிய ஒரு அவசியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி வளர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதாவது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதற்கு பிறகு மக்கள் அவரை தொடர்ந்து வருகிறார்கள். அதை பார்த்த இயேசு அவர்களிடத்துல, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் என்னை பின்தொடரவில்லை, மாறாக வயிறார உண்டதால் என்னை நீங்கள் பின்தொடருகிறீர்கள் என்று சொல்லி, அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழியாத வாழ்வை தருகிற உணவிற்கே நீங்கள் உழைத்திடுங்கள் அப்படி என்று சொல்லி, இன்றைய நற்செய்தி வாசகத்துல அந்த உணவு நானே என்கிற பேருண்மையை இன்றைக்கு நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். இதோ அந்த 35வது வசனத்தை உங்களோடு வாசிக்கிறேன். ஐயா, அந்த உணவை எங்களுக்கு தாரும் என்கிற அந்த ஒரு கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அப்படி என்று மிக தெளிவாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய உணவாகவும் ஆன்ம பானமாகவும் நற்கருணையில விட்டு செல்வதை முன் அறிவிக்கும் வண்ணமாகத்தான் இந்த வார்த்தையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகம் தரும் உறுதிகள், இந்த உலகம் தரும் இன்பம் இவையெல்லாம் நிலைப்பது கிடையாது. மாறாக நிலையான வாழ்வை தருகிற, நிலையான பேரின்பத்தை தருகிற, நிலையான நிறைவை தருவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்படி என்பதை, அந்த அழியாத செல்வத்தை பற்றி கொள்ளத்தான் நமக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார்.
திருத்தந்தை பிரான்சிஸை பத்தி பேசாம இருக்க முடியல. இந்த உலகத்தின் மீது பற்று கொள்ளாமல் நிலையான செல்வத்தின் மீது பற்று கொண்டதற்கான 3 அவருடைய வாழ்க்கை பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் வத்திக்கானில் இருக்கிற திருத்தந்தையர்களுக்கான அரண்மனை போன்ற அந்த இல்லத்தில் வாழாமல் எல்லா கர்தினால்மார்களும் வாழ்ந்த சாந்தா மரியா என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண கர்தினால்கள் வாழ்கிற ஒரு விடுதி போன்ற ஒரு இல்லத்துல தங்க தீர்மானிக்கிறார். ஒரு சாதாரண அறை, ஒரு டேபிள் சேர், ஒரு சின்ன படுக்கை, இவ்வளவுதான் அவருடைய சொத்துக்களாக இருந்தது. இரண்டாவது, தான் கர்தினாலாக இருந்த நேரத்தில் அணிந்திருந்த ஒரு சிலுவையை தான் திருத்தந்தையாக ஆன பிறகும் அவர் வாழ்நாள் முழுவதும் அணிந்திருந்தார் என்பது ஒரு கூடுதல் செய்தி. மூன்றாவதாக, வத்திக்கான்ல அரண்மனை போன்று இருந்த ஒரு இடத்தை முற்றிலுமாக ஏழை எளியவர்களுடைய இல்லமாக மாற்றி தினமும் அவர்களுக்கான உணவு, குளிப்பதற்கான வசதி, திருப்பலியில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று அரண்மனையை ஏழையருக்கான இல்லமாக மாற்றியது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் தான். மூன்றாவது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, தன்னுடைய அடக்கத்துல எளிமை மட்டுமே, நான் எதையுமே இங்கு கொண்டு வரவில்லை, வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு ஆண்டவரிடத்துல செல்ல விரும்புகிறேன் அப்படி என்று தன்னுடைய பதவி பட்டம் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் அல்லது திருத்தந்தை, பிஷப், டிடி, எம்ஏ, பிஎட் எதுவுமே அவருடைய பேருக்கு பின்னால போடல. அவருடைய அடக்க சடங்குல அவருடைய சவப்பெட்டியில போடப்பட்டிருந்த ஒரே வார்த்தை அவருடைய பெயர் பிரான்சிஸ்குஸ், அதாவது பிரான்சிஸ் என்பது மட்டும்தான். இன்றைக்கு அதிகாரம், பதவி, பட்டம், பணம் இவற்றிற்காக அலைந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும், ஏழ்மையில இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பாடத்தை விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆகவே அழிந்து போகிற உணவாகிய இந்த உலகத்தின் அதிகாரம், இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய பெயர், பட்டம், புகழ் இவற்றிற்காக உழைக்காமல் அழியாத உணவாகிய, அழியாத செல்வமாகிய இயேசுவை நம்முடைய சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.